My name is what? My name is என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பர் வினோத் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் தான் மிஸ்டர் சவ் சவ். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியேற்றப்பட்ட டிக்டாக், உங்களுக்கு தெரியும், அந்த டிக்டாக்கோட சிஇஓ இவர் தான் கைஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 150 மில்லியன் ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் அப்படிப்பட்ட டிக்டாக்கை ஒரு நாட்டில் பேன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அது எந்த நாடு? அது நம்ம வீடியோ டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இவர் வெளியிட்டு ஒரு வீடியோவால் அவங்களுக்கே ஒரு விஷயங்கள் தெரிய வந்துடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களோட மூளை சலவை பண்ணுவது, மூளை சலவை என்பது மைண்ட் வாஷ் பண்ணுறது, யூஎஸோட இராணுவ ரகசியங்கள் இதால் நிறையா வெளியே போகும் அப்படின்னு ஒரு பயத்தால் யூஎஸ் இந்த டிக்டாக் பேன் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அங்கே இங்கேக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா நாட்டில் பேன் பண்ண போது நம்மளால் எதுவும் பண்ண முடியும். பட் அங்கே ஒரு விஷயம், இந்த டிக்டாக் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நிறைய சிறு தொழிலாளர்கள், ஒரு நடிகர் இல்லாத மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான செலிபிரிட்டி மாதிரி நிறைய வெளியில் தெரியறதுக்கு இந்த டிக்டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்லலாம், ஃபேமஸான அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே சிறு தொழில் பண்ணுறவங்க கூட இப்போ நாங்கள் எல்லாருமே இந்த டிக்டாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்டாக் மூலம் தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணி பழக்கிறோம். இந்த டிக்டாக் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க. பட் நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு, ஸோ ஓகே, இதில் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கே தெரியல உண்மையிலேயே. பிகாஸ் அவங்களோட இந்த சிஇஓ வெளியிட்ட ஒரு வீடியோவால் ஸோ நமக்கே தோணும் உண்மையிலேயே. பிகாஸ் பார்த்தீங்கன்னா 150 ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒருத்தர் ஸோ ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, கோடிக்கணக்கான மக்கள் நிச்சயம் அதில் சில கோடி மக்கள் வந்து மூளை செலவை செய்யப்பட்டு அவர் சொல்லத்தான் கேட்பாரு. ஸோ அந்த விஷயம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூஎஸ்ல பேன் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. பட் அப்படி இருந்து அவர் வந்து சிஇஓ அவர் வந்து போராடுறாரு, கேஸ் போட்டிருக்காரு. பட் இந்த வருஷம் இந்த மார்ச் 23 வரைக்கும் இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. யூஎஸ்ல இருக்கிற மக்கள் பல பேர் டிக்டாக் பேன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி போராட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கப்பா. பிகாஸ் இந்த விஷயத்தை நான் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 2 மணிக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். லைட்டை பார்த்தா வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் வீடியோ இப்படி பண்ணி போட்டுருக்கேன். நானே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். ஐநோ பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டிக்டாக் பேன் ஆகும்போது நம்ம எப்படி இருந்தோமோ யூஎஸ்ல இருந்த மக்கள் யாரும் அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் பேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க, செலிபிரிட்டிஸ் இறங்கிட்டாங்க. பட் நம்மளோட என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளால கருத்தை சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா, நாங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவ ரகசியங்களை பல ரகசியங்கள் திருட்டு போகும். அதில் இதில் நாம் பதில் சொல்ல தேவையில்லை, விதிப்படி நடக்கட்டும். அங்கே இருக்கிற மக்கள் போராடுறாங்க, வரலாம் நினைக்கிறோம், டிக்டாக் தெரியல. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ். ஸோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் வினோத் ஜஸ்டிஸ் சர்ச் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் கொஞ்சம் யதார்த்தமான ஒரு பார்த்துக்கிட்டு பய மாதிரி, ஸோ அதால் தான் அந்த மாதிரி பேசி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிச்சயம் பிடிக்கும் கைஸ். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே சேம் டைம் நம்ம ஊரில் டிக்டாக் பேன் பண்ணக்கூடாது, கொண்டு வரலாமா வேணாமான்ட்டு நிறைய வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து போராட்டத்தில் பாருங்க. எல்லாமே ரீசன்னா நாங்கள் வீடியோஸ் போட்டு சின்ன கடை வச்சுருக்கோம், சின்ன கடை வச்சுக்கிறவங்க வந்து பெரிய கடை வச்சுக்கிறவங்கள. My name is